அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜி மேல இருந்த கோவத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு நம்ம கதிர் வந்து ராஜிக்கு ஃபோன் பண்றாங்க. ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாரு கதிரோட போனை பார்த்ததுமே. ஏன்னா கதிரை ரொம்ப மிஸ் பண்றதா நினைச்சு நம்ம ராஜி ஃபீல் பண்ற அந்த நேரத்துல தான் நம்ம கதிர் வந்து கால் பண்றாரு. கதிர் ஃபோன் எடுத்ததுமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி கேட்க உடனே கதிர் வந்து ராஜி போய் ரீச் ஆயிட்டியா, அங்க நீ ஓகேவா தானே இருக்க, நீ அங்க தனியா போயிருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் நீ காம்படிஷனுக்கு கலந்துக்க வேணான்னு நான் சொன்னேன், ஆனால் நீ அங்கே கேட்காம போயிட்டு இல்லை ராஜி, சரி உனக்கு ஓகேவாங்க, நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர் வந்து கேட்குறாங்க. உடனே ராஜி மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை கதிர், ஆனால் என்னால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியல, ஏன்னா உங்கள் எல்லாரோட பேச்சையும் மீறி நான் இங்கே வந்திருக்கேன், கண்டிப்பாக ஜெயிச்சு ப்ரைஸோடு தான் வரணும், வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நான் உன்னோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜி வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஓகே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம கதிரை வந்து வா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே மட்டும் நினைக்கிறாங்க, வாயை திறந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம ராஜி கதிருமே அவரோட ஈகோவை விட்டு கொடுக்குற ஐடியாவில் இல்லை, சரி பத்திரமா இரு, எது ஒன்றும் அப்பப்போ எனக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி கதிர் பேசிட்டு வச்சுறாங்க. இன்னொரு பக்கம் கதிர் இப்படி நடந்துக்கிறத பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாருமே கதிர் மேலே ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, அவள் பாட்டு தனியாக போயிருக்கா, ஆனால் அந்த எண்ணெய் வெஜ்ஜன்னு எதுவுமே இல்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சத்தம் போடுறாங்க. அங்கே என்னடான்னா ராஜு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் வின் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி கூட இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க இல்லை, அதாவது காம்படிஷனில் செலக்ட் பண்ண வந்திருக்கிறவங்க நல்லவங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம ராஜி வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த விஷயத்தை மீனாக்காகிட்டையாச்சும் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜி வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சொன்னிட்டோம் அப்படின்னா மீனாக்கா ரொம்ப பதட்டம் ஆகிடுவாங்க, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து இதை மறைக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் கதிர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜி பேசின விதமே சரியில்லை, நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி நேராக சென்னை வந்துடுறாரு. நம்ம கதிர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ராஜி அங்கே பெரிய ப்ராப்ளத்துலேருந்து சேஃபாக இருக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.